பைக் டாக்ஸி ஓட்டுநர்களை அச்சுறுத்தி வரும் ஆட்டோ ஓட்டுநர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்க கோரி பைக் டாக்ஸி அசோசியேஷன் அமைப்பினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. கோவை மாவட்டத்தில் ராபிடோ செயலி மூலம் பைக் டாக்ஸி ஓட்டி வரும் நபர்களை ரயில் நிலையம், காந்திபுரம், குனியமுத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும், ஆட்டோ ஓட்டுநர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்க கோரியும் பைக் டாக்ஸி அசோசியேஷன் அமைப்பை சேர்ந்த நபர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நடக்குது ரயில்வே ஜங்ஷனாக இருக்கட்டும், காந்திபுரமாக இருக்கட்டும், எல்லாம். ஏன்னா பைக் டாக்ஸி கஸ்டமர் புக் பண்ணுறாங்க, நாங்கள் போகிறோம். அவங்களோட வாடகையை போய் நேரில் போய் நின்று நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி பேரம் பேசி ஏற்றுறது கிடையாது. பைக் டாக்ஸி ஆப்பில் புக் பண்ணுறாங்க, நாங்கள் போய் நின்று ஏற்றுறோம். அவ்வளோ. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 15,000 பேர் ஓட்டுநர்கள் இருக்கோம் நாங்கள். குரூப் இது வந்து அமைச்சர் சொன்ன மாதிரியே நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக வச்சுக்கணும். அதாவது இன்சூரன்ஸு, ஆர்சி, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே வச்சுக்கணும். நாங்கள் எந்த விதமான விதிமீறல்களுக்கும் உள்ளாகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி வந்து 2 ஹெல்மெட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும். இந்த விதிகளுக்கு உட்பட்டு